ஹலோ காய்ஸ், என்னோட பேர் பார்த்தீங்கன்னா தினேஷ்குமார். நான் வந்து ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸ் 10th + ஐடிஐ முடிச்சிருக்கேன் அண்ட் ரயில்வே அப்ரெண்டிஸும் முடிச்சிருக்கேன் சேர்த்து. ஸோ நான் வந்து படிக்கும்போது பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ்.com சொல்லி பேரலா ஒரு சேனல் கிரியேட் பண்ணி சில மேக்ஸ் சம்ஸ்லாம் சால்வ் பண்ணி போட்டுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படிக்க டைம் இல்லாத அந்த பட்சத்தில் வந்து நான் அந்த சேனல் வந்து பாஸ் பண்ணி வச்சிட்டேன். சம்டைம்ஸ் யூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா சிபிஐடி அப்போ எங்கேயுமே வந்து தமிழில் சேனல் இல்லை, கிளாஸ் இல்லைன்னும் போது நான் வந்து இந்த சேனலை மறுபடியும் ஆரம்பிச்சு நான் லேர்ன் பண்ணது எல்லாமே இந்த சேனல் மூலியமா சொல்லிட்டு இருந்தேன். நான் பார்த்தீங்கன்னா 2024ல ஏஎல்பி செலக்ஷன்ல செலக்ட் ஆயிருக்கேன் நானு. ஸோ இதுல இந்த சேனல் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சஸ்பெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. ஸ்டார்டிங் ஒரு 10 டேஸ் இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 45 டேஸ், அடுத்து 120 டேஸ் வரை ஆயிருச்சு. ஸோ அதனால குரூப் டிக்கு வந்து சயின்ஸ் போட முடியாம போயிருச்சு. ஸோ அதனால புது சேனலா கிரியேட் பண்ணிடலாம் சொல்லியிருந்தா, நானும் உங்கள் ஏஎல்பின்னு சொல்லி ஒரு சேனல் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த சேனல் சப்போர்ட் பண்ண எல்லாருமே அந்த சேனல் சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் நானு. ஸோ இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நான் வந்து என்னோட ஏஎல்பி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனோட என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் சொல்லப் போறேன். நான் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணேன்றத, நீங்க என்னென்னலாம் அப்லோட் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துட்டு போகணுன்றத நான் வந்து சொல்லப் போறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாவே பாருங்க. ஸோ ஸ்டார்ட்டிங் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து போர்ட்டல்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ற மாரி இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போறதுக்கு முன்னாடி போர்ட்டல் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அந்த போர்ட்டல் தான் இங்க குடுத்திருக்காங்க. இங்க OIRMS போர்ட்டல் இருக்கு இல்லையா? நீங்க கூகுள்ல போய் டைரக்ட்டா OIRMS போர்ட்டல்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னா ரயில்வேயோடது வரும். ஸோ வந்தோனே உங்களுக்கு இனிமே தான் இருக்கும். ரோல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். நம்மள்ட்ட ரோல் நம்பர் இருக்கும். ஆனா பாஸ்வேர்ட் வந்து இருக்காது. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல ஃபர்ஸ்ட் டைம் லாகின் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் லாகின்னு இந்த லாகின் நீங்க டச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நெக்ஸ்ட் போர்ட்டல் பார்த்தீங்கன்னா இனிமேல் ஓப்பன் ஆகும். ஸோ இதுல உங்க ரோல் நம்பரும், டேட் ஆஃப் பர்த் குடுத்து இந்த கேப்சா என்ட்ரி பண்ணீங்கன்னா, ஜெனரேட் பாஸ்வேர்ட் குடுத்தீங்கன்னா, உங்களோட டிஸ்ப்ளேல உடனே ஒரு சின்ன இந்த மாரி பாக்ஸ் மாரி ஷேப்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பாஸ்வேர்ட் வந்து காட்டும். அத நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ உடனே நம்ம வந்து குடுத்துட்டு வெளியலாம் போயிடாதீங்க. குடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாரி காட்டும். சின்ன இந்த சைட்லயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஸ்ப்ளேல வரும். ஸோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு, இந்த போர்ட்டலுக்கு வந்ததுக்கப்புறம் அகைன் இந்த போர்ட்டலுக்கு வந்தப்போ ரோல் நம்பரும், அவங்க ஷோ பண்ண பாஸ்வேர்டும் குடுத்து லாகின் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆகுற பேஜ் வந்து இந்த மாரி தான் உங்களுக்கு வரும் ஸ்டார்ட்டிங்ல. சரிங்களா? இதுல இருந்து உங்க ரோல் நம்பர் குடுக்கணும். ஃபர்ஸ்ட் பேஜ் வரதுல ரோல் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணணும். ரோல் நம்பர் வந்து குடுக்குற மாரி இருக்கும். ஸோ அடுத்து ரிஜிஸ்டர் நம்பரு, உங்க பேரு, அப்பா பேரு, அடுத்து ஓபிசி, உங்க டேட் ஆஃப் பர்த்லாம் ஆட்டோமேட்டிக்காவே அது வந்து ரிஜிஸ்டர் ஆயிடும். ஸோ அது வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆதார் நம்பர். ஒரு 12 டிஜிட் ஆதார் நம்பர் நீங்க குடுக்கணும். அடுத்து உங்க ஃபோட்டோஸ். இதுல எல்லாமே பார்த்தீங்கன்னா, 50 கேபில இருந்து 300 கேபி வரையும் தான் நீங்க வந்து குடுக்கணும். ஸோ இந்த இதுக்குள்ள இருக்கணும். ஸோ இந்த மாரி ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்கேன் பண்ணினா நீங்க ப்ரௌசிங் சென்டர்லாம் போகணும்னு அவசியம் இல்ல. டைரக்ட்டாவே ஃபோன்ல ஸ்கேனர் சொல்லி ஆப் ஏத்தி, அதுல ஸ்கேன் பண்ணி ஜேபிஜியா மாத்திக்கோங்க. சரிங்களா? ஜேபிஜியா மாத்தி, அது வந்து டைரக்ட்டா நீங்க ஆன்லைன்ல போனீங்கன்னா, கேபி ரெடியூசர்ன்னு சொல்லி டைரக்ட்டா டைப் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட்டே வரும். அதுல உள்ள விட்டு, ஸோ அதுல அப்லோட் பண்ணி நீங்க வந்து எத்தனை கேபி 50 கேபின்னா நீங்க ஒரு 100 கேபி எல்லாத்துக்குமே ஒரு 100 கேபி வச்சு டவுன்லோட் பண்ணி எடுத்து நீங்க அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்க சிக்னேச்சர். ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அப்ளிகேஷன் போடும்போது இருந்த ஃபோட்டோ இல்ல. இப்ப ரீசென்ட்டா 1 மந்த்ல எடுத்திருக்கணும். இல்ல 2 மந்த்ல எடுத்திருந்தாலும் ஓகே. அவங்க 1 மந்த்ன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்கள்ட்ட என்ன ஃபோட்டோஸ் இருக்கோ அந்த ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்க குவாலிஃபிகேஷன். குவாலிஃபிகேஷன்ல வந்து 10th மார்க் ஷீட். சரிங்களா? 10th மார்க் ஷீட் நீங்க அப்லோட் பண்ணணும். இல்ல சர்டிபிகேட் நம்பர் பார்த்தீங்கன்னா, மார்க் ஷீட்டோட ரைட் டாப்ல ஒரு பிளாக் லெட்டர், போல்ட் பிளாக் லெட்டர்ஸ்ல வந்து எழுதியிருப்பாங்க சர்டிபிகேட் நம்பர். அத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து சர்டிபிகேட் இஷ்யூ டேட். அந்த சர்டிபிகேட் இஷ்யூ டேட்ன்னு சொல்லி கீழ வந்து ஐபிஎம்மோ சம்திங் ஒரு கோட் போட்டு கோடுக்கு மேல எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல இருக்க நம்பர் வந்து இங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த ஃபைல் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா, இது எல்லாமே நீங்க 3மே கரெக்ட்டா முடிச்சிட்டீங்கன்னா, இந்த இடத்துல எக்ஸ்ன்னு இருக்க இடத்துல மார்க்ல ஒரு டிக் வந்து விழும். சரிங்களா? டிக்ன்னு விழுந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த இடம் ஓகே. அடுத்து கம்யூனிட்டி சர்டிபிகேட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தமிழ்நாடு ஆன்லைன் கவர்ன்மெண்ட் குடுத்துருச்சு இல்லையா? ஓபிசிக்குலாம் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல நீங்க அப்லோட் பண்ணி வாங்கியிருப்பீங்க. அதுல வந்து டிஎன்னு சொல்லி நம்பர் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கும். அந்த நம்பர் இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அந்த சர்டிபிகேட் ரீசென்ட்டா வேலிட் சர்டிபிகேட்டா இருக்கணும். அதாவது நீங்க 2024ல அப்ளை பண்ண சர்டிபிகேட் இருக்கக்கூடாது. 2025ல நீங்க எடுத்திருப்பீங்களா, அப்ப வேலிடிட்டில இருக்க சர்டிபிகேட் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நீங்க எடுத்துட்டு போகும்போது 2024 நீங்க அப்ளை பண்ணும்போது என்ன சர்டிபிகேட் வச்சிருந்தீங்களோ, அது 24 இருந்தாலும் சரி, இல்ல 2018 இருந்தாலும் சரி, எந்த சர்டிபிகேட் வச்சிருக்கீங்களோ அந்த சர்டிபிகேட் நீங்க எடுத்துட்டு போணும். ரீசென்ட்டான சர்டிபிகேட் நீங்க எடுத்துட்டு போணும். எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ் அந்த கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, உங்க சர்டிபிகேட்லயே வந்து இருக்கும் நம்பர். அந்த நம்பர் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அது இஷ்யூ டேட் எங்க எப்ப இஷ்யூ பண்ணாங்கன்றத குடுத்திருப்பாங்க. அந்த டேட் இஷ்யூ பண்ணிட்டீங்கன்னா, இதுவும் டிக் விழுந்துரும். இந்த அஃபிடவிட் வந்து யார் யாருக்கெல்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கோ, இப்போ உங்க அப்பாவுக்கு வந்து ஒரு பேர்ன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு எங்க அப்பா பேர சொல்றேன். சிவக்குமார் ஏன்றது எங்க அப்பாவோட பேர்.
ஸோ இது வந்து என்னோட டிசியில் சிவகுமார் ஏன்னு இருக்கு. நான் அப்லோட் பண்ணது பார்த்தீங்கன்னா சிவகுமார்னு அப்லோட் பண்ணிட்டேன். அதாவது ஆர்ஆர்பி அப்ளிகேஷன் போடும்போது சிவகுமார் மட்டும் போட்டேன், இன்ஷியல் வந்து போடல. சில பேர் பார்த்தீங்கன்னா இன்ஷியல் முன்னாடி போட்டு அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ சில பேர் இன்ஷியல் போடாம இருப்பீங்க. இல்லைன்னா அந்த சிவகுமார்ன்ற இடத்துல ஸ்பேஸ் விட்டு போட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருந்தாலும் சரி, இல்லை இன்ஷியல் மாற்றி போட்டிருந்தாலும் சரி, நீங்க வந்து ஒரு அஃபிடேவிட் வந்து டேக் பண்ணணும். ஒரு அஃபிடேவிட் வந்து எடுக்கணும் கட்டாயமா. இல்ல ப்ரோ எங்க அப்பாக்கு சிவகுமார் ஏ, நான் போட்டிருக்கிறது சிவகுமார் ஏ அப்ளிகேஷன்ல எல்லா மார்க் ஷீட்ல அதுதான் இருக்கு அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு கரெக்டா இருக்கு. எந்த இடத்துல நீங்க ஸ்பெல்லிங்கோ இல்ல இன்ஷியல் எதுவும் சேஞ்ச் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு அஃபிடேவிட் வந்து தேவையில்லை. ஸோ எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தா நீங்க அஃபிடேவிட் வந்து எடுக்கணும். அதே மாதிரி உங்க பேர்ல இருந்தாலும் அதே மாதிரி தான். உங்க பேரு உங்க அப்பா பேர் 2 பேரும் கன்சிடர் பண்ணுவாங்க. 2மே உங்க 10th மார்க் ஷீட்ல எப்படி இருக்கும்? சில பேர் 10th மார்க் ஷீட்ல அப்பா பேர் வந்து இருக்காது. சிபிஎஸ்இ படிச்சிருந்தீங்கன்னா அப்பா பேர் இருக்கும். மெட்ரிகுலேஷனோ ஸ்டேட் போர்டோ படிச்சிருந்தீங்கன்னா அப்பா பேர் இருக்காது. ஸோ அதுக்கு பதிலா அவங்க டிசி வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ டிசில எப்படி இருக்கோ அப்படி சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ப்ரோ என்கிட்ட டிசி இல்லன்னு சொல்றவங்க, உங்களோட மார்க் ஷீட் அதாவது அப்பாவுக்கு ஒரு ப்ரூஃப் வந்து மார்க் ஷீட்ல ஏதாவது உங்க அப்பா பேர் இருக்கா? அது பத்தி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா செக் பண்ணுவாங்க. ஸோ அதனால அதே மாதிரி அஃபிடேவிட் இருந்துச்சுன்னா அஃபிடேவிட்ல வந்து சர்டிபிகேட் நம்பர் சொல்லி இருக்கும். நான் ஷோ பண்றேன் உங்களுக்கு லேட்டரா. ஸோ அதை பத்தி பேசும்போது நான் லேட்டரா ஷோ பண்ணும்போது இந்த அஃபிடேவிட் பத்தி நான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் இது முடிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கும். இல்லைன்னா டிப்ளமோ, டிகிரி, ஐடிஐ, என்ஏசின்னு இருக்கும். ஸோ நான் ஐடிஐ படிச்சிருந்தனால எனக்கு வந்து ரெஃப்ரிஜரேட்டர் அண்ட் ஏசி மெக்கானிக் தான் நான் ஐடிஐ கோர்ஸ் எடுத்திருந்தேன். ஸோ அதனால எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ஃபுல் ஆயிடும். ஸோ நீங்க டிப்ளமோ எடுத்திருந்தீங்கன்னா இப்போ டிப்ளமோ எலக்ட்ரிஷியனா இந்த காலம் வந்து ஆட்டோமேட்டிக்கா எலக்ட்ரிஷியன் சொல்லி செலக்ட் ஆயிடும். நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது இதுல. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் ஆர் ரெகுலர், அதாவது டிஸ்டன்ஸா போனீங்களா இல்ல டெய்லி போனீங்களான்ற மாதிரி கேட்பாங்க. அது உங்க சர்டிபிகேட்லயே மென்ஷன் பண்ணியிருக்கும். டெய்லி போயிருந்தீங்கன்னா ரெகுலர்ன்ற மாதிரி சூஸ் பண்ணுங்க. அடுத்து சர்டிபிகேட் நம்பர், அந்த டிப்ளமோலயே சர்டிபிகேட் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் சர்டிபிகேட் இஷ்யூ டேட்னு தனியா இருக்கும், ரிசல்ட் டேட்னு தனியா இருக்கும். ஸோ இந்த 3மே உங்களுக்கு வந்து இருக்கும் எல்லா சர்டிபிகேட்லயுமே. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரிசல்ட் டிக்ளரேஷன் டேட் இல்ல அப்படின்னா நீங்க வந்து செமஸ்டர் வைஸ் மார்க் ஷீட் இருக்கு இல்லையா, அதுல கடைசி மார்க் ஷீட்ல என்ன டேட் கொடுத்துருக்கோ அந்த டேட்டை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ சர்டிபிகேட் இஷ்யூ டேட் அதுல சர்டிபிகேட்லயே இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா அந்த சர்டிபிகேட் இஷ்யூ டேட், அதாவது நீங்க எந்த சர்டிபிகேட் நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த ஃபைல தான் நீங்க வந்து இந்த இதுல அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்லோட் பண்ணீங்கன்னா இதுவும் அகைன் டிக்கா மாறிடும். ஸோ சில பேர் டிப்ளமோ மட்டும் தான் முடிச்சிருப்பீங்க. ஸோ டிகிரி, ஐடிஐ, என்ஏசி எல்லாம் இருக்காது. ஸோ அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். ஸோ சில பேர் சொல்லியிருப்பாங்க உங்களோட மார்க் ஷீட்லாம் வச்சு அப்லோட் பண்ணுங்கன்னு. ஸோ அதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா நான் எதுவுமே பண்ணல. நான் பண்ணது பாத்தீங்கன்னா ஐடிஐ, ஏசி மெக்கானிக் முடிச்சிருந்தேன். ஸோ ரெகுலர் சூஸ் பண்ணேன். சர்டிபிகேட் நம்பர் இருந்துச்சு. அதுல இஷ்யூ டேட் இருந்துச்சு. ஏன்னா பாத்தீங்கன்னா நான் வந்து எங்களது ஐடிஐ பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் தான் சர்டிபிகேட். நம்ம எதுவுமே ஆஃப்லைன்ல எதுவுமே வாங்க முடியாது. ஸோ அதனால நான் போறப்போ தான் வந்து நான் சர்டிபிகேட் டவுன்லோட் பண்ணேன் ஆன்லைன்ல இருந்து. ஸோ அது வரை என்கிட்ட சர்டிபிகேட் இல்ல. ஸோ போறது நான் 3ஆம் தேதி போறேன்னா நான் 27ஆம் தேதி தான் வந்து நான் சர்டிபிகேட்டை டவுன்லோட் பண்ணேன். 27/9 தான் நான் சர்டிபிகேட் டவுன்லோட் பண்ணேன். அதனால சர்டிபிகேட் இஷ்யூ டேட்ன்றது இதுதான் வரும். சரிங்களா? நான் எப்ப நான் எடுத்தனோ அதுதான் வரும். ஸோ எனக்கு ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா முன்னே வந்துருச்சு. ஒரு 4 இயர்ஸ் பேக்கே வந்துருச்சு. ஸோ அதோட டேட் வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஃபைல சப்மிட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த இடத்துல டிக் மார்க் ஒண்ணு வந்துருச்சு. அடுத்து என்ஏசி. என்ஏசின்றது ரயில்வேல அப்ரெண்டிஸ் முடிச்சிருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி பர்சன் வந்து என்ஏசி வந்து சூஸ் பண்ணணும். ஸோ அவங்களும் இந்த டாக்குமெண்ட்ஸ் டேட்டா எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவும் முடிச்சுட்டு இந்த இடத்துல டிக் மார்க் வந்துரும். இல்ல ப்ரோ எனக்கு எதுவுமே இல்ல, டிகிரி மட்டும் தான், டிப்ளமோ மட்டும் தான், அந்த காலம் மட்டும் நீங்க ஃபுல் பண்ணா போதும். மீதி எதுவும் ஃபுல் பண்ண வேணாம். ஸோ நெக்ஸ்ட் அடிஷனல் டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, ஸோ இந்த காலத்திலே நீங்க வந்து இந்த டிப்ளமோ, டிகிரி இருக்கிறதுல மார்க் ஷீட்டை வந்து கொடுக்கக்கூடாது. சர்டிபிகேட் நீங்க இந்த கோர்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லி சர்டிபிகேட் இருக்கும். அதுதான் கொடுக்கணும். மார்க் ஷீட் வேற, சர்டிபிகேட் வேற. சரிங்களா? ஸோ இந்த இதுல பாத்தீங்கன்னா உங்களோட அப்பாக்கான ஒரு ப்ரூஃப் சப்மிட் பண்ணலாம். ஸோ டிசி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல டிசி வந்து நீங்க சப்மிட் பண்ணிடலாம். டிசி நம்பர் கொடுத்துருப்பாங்க. அது என்னைக்கு உங்களுக்கு வந்து சைன் போட்டு கொடுத்தாங்களோ அதுதான் டேட்டு. ஸோ டாக்குமெண்ட் நேமு டிசி டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். எழுதிட்டு இந்த ஃபைலை சப்மிட் பண்ணினா ஓகே ஆயிடும். நெக்ஸ்ட் 2 ஐடென்டிஃபிகேஷன் மார்க். இதுல வந்து நீங்க வந்து தழும்பு மென்ஷன் பண்ணக்கூடாது. ஸோ நீங்க மச்சத்தை வந்து மென்ஷன் பண்ணலாம். எந்த மச்சம் இருக்கோ அந்த 2 மச்சத்தை மென்ஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்மிட்ன்ற ஃபார்ம் இந்த இடத்துல கீழே இருக்கு. அது ஹைட் ஆயிருச்சு. சப்மிட்ன்னு இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அது சப்மிட் ஆகாது. ஏன்னா சேவ் மட்டும்தான் ஆகும். சேவ் ஆயிட்டு நின்றும். எதனால பாத்தீங்கன்னா நம்ம இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ல எல்லாமே ஃபுல் பண்ணிருக்கணும். இந்த 4மே ஃபுல் பண்ணியிருந்தா மட்டும்தான் சப்மிட்ன்றது ஆப்ஷன் வரும். ஸோ எல்லாருமே இந்த 4 படிச்சிருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. சில பேர் டிப்ளமோ, டிகிரி முடிச்சிருப்பாங்க. ஸோ மீதி 2 முடிக்காம இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்க பட்சத்துல நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள்ட்ட என்ன சர்டிபிகேட் இருக்கோ அதை மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணா போதும். எனக்கு சேவ் மட்டும்தான் ஆச்சு. ஏன்னா நான் வந்து ஐடிஐ அண்ட் என்ஏசி இந்த 2மே முடிச்சிருந்தேன். ஸோ அதனால எனக்கு வந்து சேவ் மட்டும்தான் ஆச்சு, சப்மிட் ஆகல. சில பேர் சொல்லியிருப்பாங்க டிகிரி இருக்க இடத்துல உங்களுக்கு செமஸ்டர் வைஸ் மார்க் ஷீட் வச்சு சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லி.
அது பிரச்சனையே இல்ல. உங்களுக்கு சப்மிட் பண்ணாலும் பிரச்சனை இல்ல. சப்மிட் ஆகலனாலும் பிரச்சனை இல்ல. சோ இந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஓபிசி நீங்க வந்து எடுக்கணும். ஆன்லைன்ல அதாவது ஆஃப்லைன் ஓபிசி தேவைப்படுறவங்க எடுக்கணும். எதனால ஆஃப்லைன் ஓபிசினா, உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இதுல பாத்தீங்கன்னா, இந்த ஃபார்ம் வந்து அவங்க வந்து குடுத்திருக்காது. சரிங்களா? இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சோ இந்த இடத்துல இருக்கு பாருங்க. 14த் பாயிண்ட் பாருங்க. சச் அஃபிடவிட் வில் நாட் பி அக்செப்டட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எதனால பாத்தீங்கன்னா, இப்போ சில பேர் டவுட் கேட்பாங்க. ப்ரோ எங்க அப்பா பேர்ல இதுல ஓபிசில வந்து இல்ல எஸ்சி, எஸ்டி கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல வந்து எனக்கு வந்து எரரா இருக்கு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கு. நான் வந்து அஃபிடவிட் அதுக்கு ரெடி பண்ணலாமா கேட்டீங்கன்னா, அஃபிடவிட் வந்து அது கிடையாது. சரிங்களா? அஃபிடவிட் வந்து கேஸ்ட் சர்டிபிகேட்டுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் யாராருக்கு சொல்லியிருக்காங்க பாருங்க. கேண்டிடேட் ஆஃப் ஃபாதர் ஆர் மதர் யாராவது ஒரு ஆளுக்கு நேம் ஸ்பெல்லிங் எரர் இருந்தா மட்டும்தான். இனிஷியல் ஆர் சப்நேம் அதாவது பின்னாடி இருக்க நேம் இல்ல முன்னாடி இருக்க நேம் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தா மட்டும்தான் அவங்க வந்து அஃபிடவிட் அலோவ் பண்றாங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா, நீங்க அஃபிடவிட் வந்து கேஸ்ட் சர்டிபிகேட்டுக்கு வந்து எடுக்காது. சோ மார்க் ஷீட்டுக்கு அண்ட் அப்ளிகேஷன் ஆர்ஆர்பில என்ன அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த இதுக்கு 2த்துக்கு மட்டும் தான் அஃபிடவிட் வந்து செக் பண்ணுவாங்க. சோ அப்படின்னும் பட்சத்துல உங்களுக்கு வந்து ஓபிசில வந்து இப்போ ஆன்லைன் ஓபிசில சில பேர் பாத்தீங்கன்னா, அப்பாக்கு இனிஷியல் போடாம வாங்கியிருப்பீங்க. ஆனா எல்லாத்தோட இதுலயும் இனிஷியல் இருக்கும். இல்ல சில பேத்துக்கு அப்பாக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கும் ஆன்லைன் ஓபிசில. இல்ல ஆஃப்லைன்ல இருந்தாலும் சரி, கவர்ன்மெண்ட் குடுத்ததுல எதுலயாவது உங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா, நீங்க வந்து ஒரு ரயில்வே ஃபார்மேட் எடுத்துக்கிறது நல்லது. சரிங்களா? இப்ப ரயில்வே ஃபார்மேட்ல பாத்தீங்கன்னா, அங்க போனோனே மனு கேட்பாங்க. மனு எழுதி குடுத்துட்டு, நம்ம வந்து ஆன்லைன் ஓபிசி ஃபார்மேட்டும், இப்ப கேஸ்ட் சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து முன்ன பிசி கம்யூனிட்டீஸ் அந்த மாரி என்ன கம்யூனிட்டீஸ் இருக்கோ அதுக்கெல்லாம் அட்டை மாரி குடுத்திருந்தாங்க. அதாவது ஓபிசில வர எல்லாத்துக்குமே ஒரு அட்டை மாரி குடுத்திருந்தாங்க. இப்ப அந்த அட்டை இல்லாம ஆன்லைன் ஃபார்மேட்லயே வந்து சர்டிபிகேட் வந்து இஷ்யூ பண்றாங்க. பிசின்றது நீங்க எந்த கேஸ்ட்டோ, அந்த கேஸ்ட் போட்டு ஆன்லைன் ஃபார்மேட்ல இஷ்யூ பண்றாங்க. சோ அந்த ஒரு ஜெராக்ஸ் காப்பி 1, அடுத்து நம்ம ஆதார் கார்டு, அடுத்து நம்ம ஆன்லைன் ஓபிசி ஃபார்மேட் 1, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரயில்வே ஃபார்மேட் 2 காப்பி. அவங்களோட ரெஃபரன்ஸ்க்கு ஒரு காப்பி வாங்கிப்பாங்க. நம்மள்ட்ட ஒரு காப்பி குடுப்பாங்க. இந்த ஒரு மனு எழுதி தரணும். இந்த மனுல பாத்தீங்கன்னா, அனுப்புனர்ல உங்க நேமு, உங்க அப்பா நேமு, அடுத்து பாத்தீங்கன்னா உங்க அட்ரஸ். இந்த 3மே வந்து நீங்க ஃபில் பண்ற மாரி இருக்கும். ஃபில் பண்ணதுக்கப்புறம் பெறுநர்ல தாசில்தார் அவர்களுக்கு, அப்புறம் எந்த டிவிஷன் நீங்க வந்து எந்த தாலுகால வரீங்களோ அந்த தாலுகா போட்டுட்டு, டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அத போட்டுறணும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, அந்த மனுல என்ன ப்ரோ மனுலாம் சொல்றீங்கன்னா, சில பேருக்கு டவுட் இருக்கும். எப்படி மனு எழுதி குடுக்கணுன்ற மாரி இருக்கும். அதனால சரிங்களா? சோ மதிப்புக்குரிய ஐயா அவர்களுக்கும் போட்டு, இந்த மாரி மனு ஃபுல்லாவே எழுதிக்கோங்க. இத நான் வந்து ஃபுல்லா காட்டுறேன். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுல வந்து இந்த இடத்துல டேஷ் தேதின்னு போட்டிருக்கேன் இல்லையா? நீங்க என்னைக்கு தேதிக்கு போறீங்களோ, அந்த தேதிய வந்து நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. சோ மென்ஷன் பண்ணிட்டு இந்த இத ஃபுல்லா எழுதி, அங்க குடுத்துட்டீங்கன்னா, அவங்க வந்து ஒரு சீல் வச்சு குடுப்பாங்க. அத எடுத்துட்டு போய் நம்ம விஏஓ, அடுத்து பாத்தீங்கன்னா ஆர்ஐ, அடுத்து தான் தாசில்தார் சைன் போடுவாங்க. டைரக்ட்டா தாசில்தாரும் சைன் போட மாட்டாங்க. சோ இந்த 3 பேர்ட்டயும் நம்ம சைன் வாங்கிட்டு வரணும். சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மாரி தான் வரும். சோ இந்த மாரி ஃபார்மேட்ல தான் குடுத்திருப்பாங்க. சோ இந்த இடத்துல உங்க பேர் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதுல ரயில்வே ஃபார்மேட். பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இதுல ஷோ பண்றேன். ஓகே. இந்த இத நான் ஹைட் பண்ணிருக்கேன். அதனால தெரியல. இந்த இடத்துல உங்க நேம் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஓப்பன் வெறும் ஃபார்மேட் எடுத்துட்டு போய் குடுங்க. அவங்க வந்து உங்கள ஃபுல் பண்ண சொன்னாங்கன்னா, நீங்க ஃபுல் பண்ணுங்க. இல்ல அவங்களே ஃபுல் பண்ணாங்கன்னா பிரச்சனை இல்ல. அடுத்து உங்க அப்பா பேர் எழுதிக்கோங்க. இந்த இடத்துல. அடுத்து நீங்க எந்த வில்லேஜ் ஆர் டவுனு, அடுத்து டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் நீங்க ஃபுல் பண்ணிருவீங்க. ஃபுல் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லையா? இந்த நம்பர் வந்து உங்களோட ஆன்லைன் ஃபார்மேட்ல என்பவர்மென்ட் ரெசல்யூஷன் நம்பர் சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்க ஆன்லைன் ஓபிசி வச்சிருந்தீங்கன்னா, அதுல இந்த நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த நம்பர் இந்த இடத்துல நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் இது டைரக்ட்டா அவங்க சைன் ஒரு ஒரு ஆள் சைன் போட்டதுக்கப்புறம் கடைசியில தாசில்தார் மேடம் வந்து சைன் போட்டு முடிச்சுருவாங்க. சோ இப்படிதான் இருக்கும் ஓபிசியோட ரயில்வே ஃபார்மேட். சோ அடுத்து பாத்தீங்கன்னா, எஸ்சி கேண்டிடேட். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்டிக்கு இந்த மாரி தான் இருக்கும். சோ அவங்களும் அதே மாரி அவங்க அப்பா நேமு, அவங்க நேமு, எந்த ஊரு, அவங்க எந்த கேஸ்ட்ட சேர்ந்தவங்க எழுதிட்டு, சோ நார்மலா இந்த மாரி குடுத்திருப்பாங்க. அவ்வளவுதான். இந்த சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் தான். இத நீங்க ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. எது எதெல்லாம் ஃபில் பண்ணணுமோ அது மட்டும் ஃபில் பண்ணா போதும். எல்லாமே நீங்க ஃபில் பண்ண அவசியம் இல்ல. சரிங்களா? பேரு, நீங்க எந்த கேஸ்ட், எந்த ஊரு அவ்வளவுதான் இருக்கும் டீட்டெயில்ஸ். சோ இந்த இடத்துல நான் இந்த இடத்துல அடிச்சிருக்கேன் பாத்தீங்களா? தமிழ்நாடுக்கு அப்புறம் பிலாங்ஸ் டூ டேஷ்ன்ற இடத்துல அடிச்சு வச்சிருக்கேன் நான். எதுனா இந்த இடத்துல உங்களோட சப் கேஸ்ட் வந்து போட்டுக்கோங்க. நீங்க வந்து எந்த சப் கேஸ்ட்ல வரீங்களோ அந்த கேஸ்ட் வந்து நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. சோ இனிமே ஓபிசி இந்த மாரி இருக்கும். எஸ்சி, எஸ்டிக்கு இந்த மாரி இருக்கும். சோ எதுக்கு ரயில்வே ஃபார்மேட்னா, உங்களோட ஆன்லைன் ஃபார்மேட்ல ஏதாவது
பிரச்சனை இருந்துச்சு, இல்ல நார்மலா வச்சிருக்க சர்டிபிகேட்ல எதுவும் உங்க அப்பா பேரு இல்ல உங்க பேரு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா, நீங்க ரயில்வே ஃபார்மேட் எடுத்துக்கிறது பெட்டர். சரிங்களா? அதுதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேஸ்ட் சர்டிபிகேட்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா, அஃபிடேவிட் வந்து எடுக்காதுன்னு சொல்லி. ஸோ இப்ப அஃபிடேவிட் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அஃபிடேவிட்ட மட்டும் நம்ம பார்க்கணும். அஃபிடேவிட்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ரூ. 100 பத்திரம். அதுக்கு கீழ வந்து நம்ம வாங்கக்கூடாது. ரூ. 100 பத்திரம் நீங்க கோர்ட்டுக்கு போனீங்கன்னா தருவாங்க. இல்ல பக்கத்துல ஏதாவது கடை இருந்துச்சுன்னா, ஸ்டேஷனரி ஷாப் ஏதாவது இருந்துச்சுன்னா கேட்டு பார்த்தீங்கன்னா தருவாங்க. ரூ. 100 பத்திரம். இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நம்ம ஸ்டார்ட்டிங்ல? இந்த இடத்துல அஃபிடேவிட் வந்து சர்டிபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க இல்லையா? அஃபிடேவிட்டோட சர்டிபிகேட் நம்பர்ல இந்த இடத்துல குடுத்துருக்காங்க பாருங்க. DX78 இந்த மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா? இதுதான் வந்து சர்டிபிகேட் நம்பர். சரிங்களா? சர்டிபிகேட் நம்பர்ன்றது இதுதான். சோ இந்த இது நம்பர் வந்து இஷ்யூ டேட் கிடையாது. இது வந்து அந்த சர்டிபிகேட் வந்து சைன் போட்டவங்க அப்ப இது பண்ணது. சோ அதனால இது வந்து இஷ்யூ டேட் கிடையாது. இது சர்டிபிகேட் நம்பர்ன்ற இடத்துல இத மென்ஷன் பண்ணிட்டு, இதுல இருந்து உங்க அட்ரஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதாவது என் பேரு 10த்ல எப்படி இருக்கோ அதே மாரி போட்டு, எங்க அப்பா பேரையும் போட்டு, உங்களோட ரெசிடென்சி அட்ரஸ் குடுத்துட்டு, அடுத்து இந்த மாரி ஃபார்மேட் அப்படியே இருக்கும். சோ இந்த ஃபார்மேட்ட நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. அங்க போய் நீங்க சொன்னீங்கன்னா, அவங்க ரெடி பண்ணி தந்தாங்கன்னா ஓகே. இல்ல நீங்க வந்து ஃபார்மேட் இருந்தா ஷோ பண்ணுங்கன்னா, இது வந்து நீங்க சொல்லுங்க அப்படியே டைப் பண்ணி குடுப்பாங்க. சோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான். எந்தெந்த மார்க் ஷீட் இந்த 3ஆம் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, பட் இன் மை ஐடிஎம் மார்க் ஷீட் அண்ட் ஆர்ஆர்பி அப்ளிகேஷன் மை நேம் இஸ் என்டர். சரிங்களா? எதுல உங்க நேம் வந்து தப்பா என்ட்ரி பண்ணியிருக்கோ அந்த நேம குடுத்துட்டு, உங்க அப்பா நேம் எதுல தப்பா என்ட்ரி பண்ணியிருக்கோ அத குடுக்குறோம். என்னோட ஐடிஐலயும் ஆர்ஆர்பி அப்ளிகேஷன் போன இதுலயும் பார்த்தீங்கன்னா, நான் இனிஷியல் வந்து மென்ஷன் பண்ணல. 2 பேத்துக்குமே இனிஷியல் மென்ஷன் பண்ணல. சோ அதனால இது மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்து இதுல எது கரெக்ட்டா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 10த் மார்க் ஷீட்டும், டிசியும் கரெக்ட்டா இருக்கு. என் பேரு, எங்க அப்பா பேரும் கரெக்ட்டா இருக்குன்ற மாரி குடுத்துட்டு, இது 2மே இந்த முக்கியமான பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இதுல 3வது பாயிண்ட், 4வது பாயிண்ட், 5வது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? இதுல இருந்து என்ன குடுத்துருக்காங்க? ஒன் அண்ட் த சேம் பெர்சன்ன்றது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இததான் அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. சோ உங்க ஸ்பெல்லிங் பேர்லாம் பார்த்துட்டு இந்த 2த்தையும் செக் பண்ணிட்டு விட்டுருவாங்க. சோ அதுக்கப்புறம் இது எல்லாமே ஒரே இதுதான். உங்களுக்கு இது வந்து நான் ஸ்லோ பண்ணி காட்டுறேன். இத அப்படியே நீங்க ஸ்கிரீன்ஷாட் ஒண்ணு எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே. இப்ப இந்த இதுல பார்த்தீங்கன்னா, உங்க இஷ்யூ டேட் வந்து சைன் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா? வக்கீல் வந்து எப்போ சைன் போட்டுருக்காரு பாருங்க. இந்த இடத்துல. வக்கீல் சைன் போட்டது பார்த்தீங்கன்னா, 6/10/25 சரிங்களா? இதுதான் நமக்கான இஷ்யூ டேட். சோ இந்த இடத்துல குடுத்திருக்கிறது இஷ்யூ டேட்ன்றது இதுதான். நம்ம பத்திரம் அடிக்கிற அன்னைக்கே நீங்க சைன் வாங்கிட்டீங்கன்னா ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. இல்லன்னா வச்சுக்கங்களேன், இந்த இடத்துல வந்து ஒரு டேட் குடுத்திருப்பாங்க. அப்புறம் வக்கீல் ஒரு டேட் போடுவாரு. 2 வேற டேட்டா இருக்கும். சோ கன்ஃப்யூஷன் ஆகும். நீங்க பத்திரம் அடிச்சு முடிச்ச உடனே அன்னைக்கே நீங்க வந்து வக்கீல்ட்ட வாங்கிட்டீங்கன்னா ஒண்ணும் பிரச்சனை இருக்காது உங்களுக்கு. சோ இவ்வளவுதான். சோ உங்களுக்கு இதுக்கு மேல எதுவும் தேவைப்படாது. நீங்க அதிகபட்சம் போகும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க எடுத்துட்டு போ வேண்டியது முக்கியமான விஷயம் வந்து ஒரு ப்ளூ பென் வந்து எடுத்துட்டு போயிடுங்க. இப்ப நீங்க உள்ள போகும்போதே அவங்க வந்து கேட்பாங்க ப்ளூ பென் இருக்கான்னு, இல்லன்னா வெளிய போய் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. சோ அதுக்கு டைம் ஆகும். அதனால போகும்போதே முக்கியமா நீங்க எடுத்துட்டு போ வேண்டியது பார்த்தீங்கன்னா, அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த டாக்குமெண்ட் மட்டும் போதும். உங்களோட 10த் மார்க் ஷீட்டு, அடுத்து 12த் மார்க் ஷீட்டு, அடுத்து டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ அதோட மார்க் ஷீட்டு அண்ட் செமஸ்டர் வைஸ் நீங்க வச்சுக்கோங்க சரிங்களா? செமஸ்டர் வைஸ் வந்து கேட்கல. உங்களோட ஓவரால் மார்க் ஷீட்லயே டேட் வந்து அதாவது அப்ளிகேஷனுக்கு முன்னாடியே நீங்க வந்து முடிச்சிருந்தீங்கன்னா, அந்த டேட்ட வச்சே விட்டுர்றாங்க. செமஸ்டர் வைஸ் தேவையில்ல. இருந்தாலும் சேஃப்டிக்காண்டி செமஸ்டர் வச்சுக்கோங்க. இல்ல ப்ரோ என்ட்ட ஒரு செமஸ்டர் இல்ல நடுவுல ஒரு செமஸ்டர் இல்ல அந்த மாரினா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓவராலே உங்களுக்கு போதுமானது தான். அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓபிசி ஆன்லைன் ஃபார்மேட் நம்ம கவர்மெண்ட் குடுக்குறது ஓகே. அடுத்து ரயில்வே ஃபார்மேட் கம்பல்சரியானா, கம்பல்சரி இல்ல. இருந்தா கேட்கறாங்க. இல்லன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அடுத்து செல்ஃப் டிக்ளரேஷன் வந்து கம்பல்சரி. சோ இது பார்த்தீங்கன்னா, செல்ஃப் டிக்ளரேஷன்றது நான் வந்து இந்த கேஸ்ட்ன்னு சொல்லி நம்ம எழுதி தர மாரி இருக்கும். சோ அதுக்கு வந்து ரயில்வே ஃபார்மேட்ல அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா? அந்த நோட்டிஃபிகேஷன்லயே வந்து குடுத்திருப்பாங்க. ஓபிசியோட ரயில்வே ஃபார்மேட் குடுத்துட்டு, செல்ஃப் டிக்ளரேஷன் குடுத்திருப்பாங்க. சோ அந்த இது போதும். சோ அதே மாரி இடபிள்யூஎஸ்க்கு ஆன்லைன் ஒண்ணு, ரயில்வே ஃபார்மேட் ஒண்ணு, எஸ்சி, எஸ்டிக்கு சர்டிஃபிகேட் மட்டும் போதும். அடுத்து யாராவது கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருந்தீங்கன்னா, அவங்களோட என்ஓசி வந்து வேணும். அடுத்து ஆதார்ன்றது பயோமெட்ரிக், அஃபிலியேட்டும் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தா. சோ இந்த டீட்டெயில் மட்டும் போதும். இது எங்க எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி சென்னை போறோம் இல்லையா நம்ம டிவிக்கு, அந்த இடத்துல ஒரு செவுத்துல வந்து ஒட்டியிருந்தாங்க. சோ அதோட ஃபோட்டோ தான் இது. சரிங்களா? அதனால இந்த இது மட்டும் இருந்தா போதும். உங்களுக்கு முக்கியமா எடுத்துட்டு போறது இதுல அடிஷனலா ஒரு 6 ஃபோட்டோவும், அடுத்து ஒரு ப்ளூ பென்னும் ஒண்ணு எடுத்துட்டு போறீங்க. அவ்வளவுதான். இதுல இருக்க டாக்குமெண்ட் அண்ட் இந்த இந்த 2 மட்டும் அடிஷனலா கொண்டுட்டு போனா போதும்.